வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஒரு அருமையான விளக்கம். அதோட சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம் இருக்கா இல்லையா ஐயா, அதை மாதிரி சொல்லுங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா 15/3 நீங்களே 2025 பயிற்சி ஆக போகுதுங்கய்யா அப்படின்னு நிறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. நீங்கள் என்ன சொன்னீங்க முதல்ல, இப்போ ரெண்டாவது மாற்றி சொல்கிறீங்க. என்னது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சியோட முக்கியமான தகவல் பொதுப்பலனில் சொல்லப்பட்டு விட்டது. இருந்தாலும் சிவராசி நேயர்கள் உங்களுக்கு அதை கொஞ்சம் சுட்டி காட்டி, உங்களுக்கு இந்த 15/3/2025 என்ன மாற்றங்கள் கிடைக்க போகிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். வாங்க. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சிங்கிறது திருக்கணித முறைப்படி அது சனி பயிற்சியாக விட்டது. வாக்கிய முறைப்படி சனி பயிற்சி ஆகவில்லை. எப்படிங்க ஐயா அப்படின்னா, இந்த சனி பயிற்சி ஏற்கனவே உங்களுக்கு 2023 நடந்தது. 2.5 வருஷங்கிறப்ப கிட்டத்தட்ட 2026 வரணும். இப்போ 1.5 வருஷம் ஆகிருக்கு. அதுக்குள்ளேயும் நம்ம சனிப்பெயர்ச்சி நான் சொல்லிக்கிட்டு வர்றோம். அது திருக்கணிதப்படி. திருக்கணிதங்கிறது திருத்தி அமைக்கப்பட்ட கணிதமே திருக்கணிதம். இப்போ ஆங்கில ஆட்சி காலத்தில் ஒரு 200 ஆண்டாங்க. அப்போ அவன் ஒரு வழி வகுத்தான். அதில் இதையும் கொஞ்சம் வழி வகுத்துக்கிட்டான். நம்ம சூரிய ஒளி ஆனால் தான் மறுநாள் கணக்கு சொல்லுவோம். அவன் இரவு 12 மணிக்கே மறுநாள் கணக்கு கொடுத்துருவான். அதனால தான் அந்த மாதிரி திருக்கணிதம், திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம் திருக்கணிதம். சரி 15/3 எப்படிங்கயா அதை ஒரு குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பீங்க. 15/3ங்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் போய் அப்படியே போகிறார். ஏன்னா ஒரு ராசியில் இன்னொரு ராசி போகிறதுக்கு அவருக்கு 30 மாதம் எடுத்துக்கிறாரு. அதாவது 30 டிகிரி 30 பாகைம்பாங்க. ஒரு மாதங்கிறது ஒரு பாகை, அது டிகிரின்னு சொல்லிக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த சனி பகவான் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் என்னைக்கு கால் எடுத்து வைக்கிறாரோ அன்னைக்குத்தான் மகா சனி பெயர்ச்சி. அது மீனத்தில் ஜென்ம சனி பெயர்ச்சியாக இருக்கும். அன்னைக்குத்தான் புதுச்சேரியில் உள்ள திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் திருக்கோயிலில் சனிப்பெயர்ச்சி, மகா சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறும். அது எந்த மாற்று கருத்து கிடையாது. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்க ஐயா. இப்போ 15/3 எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட்டு பார்க்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க. பழைய வீடு பார்க்குறீங்க, பிடிக்கல. திடீர்னு ஒரு அவுட்டரை பார்த்து நல்ல இடம் அமைஞ்சு போச்சு, உங்களுக்கு பிடிச்சி போச்சு, நல்ல கார் பார்க்கிங் வீடு கட்டலாமியா அப்படின்னு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த இடத்த பார்த்து அட்வான்ஸ் போடுறீங்க. அந்த அட்வான்ஸ் போடுறது தான் புரட்டாதி 1ஆம் பாதத்தில் சனி பகவான் அந்த நட்சத்திரத்தில் அமர்றார். அப்போ இடம் நம்ம இடம் தான், பத்திரம் போட்டாச்சு, அட்வான்ஸ் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் இறங்கி போனால் கூட பூமி பூஜை பண்ணியாச்சும் வச்சுக்கிடுவோம். குடி போக முடியுமா? முடியாது. அதுக்கு காலம் ஆகும். என்ன சொல்லுவார் கான்ட்ராக்டரு, ஒரு 6 மாதம் ஆணும் சாமி அப்படிம்பார். 6 மாதம் கரெக்டாக எந்த கொத்தனை கரெக்டாக செஞ்சு கொடுத்தாங்க. 6 மாதங்கிறது 1 வருஷம் ஆகலாம், இல்லை 9 மாதம் ஆகலாம். அப்போ அவர் எல்லாம் முடித்து வர்றதுக்கு இந்த புரட்டாதி 1ஆம் பாதத்தில் 15/3 எடுத்து வைக்கிறார். சரிங்க ஐயா, எப்போத்தேன் அங்கே போவார்யா அப்படின்னு கேளுங்க. அப்படி கேட்கவும் பார்த்தீங்கன்னா, அவர் 6/3/2025, நல்லா கேட்டுக்குங்க, 6/3/2025 மாசி 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சனிப்பெயர்ச்சி. அன்னைக்கு தான் முழுமையான சனிப்பெயர்ச்சி. பால் காய்ச்சுறாருங்க அப்படி வச்சுக்குவோம். உங்களுக்கு அப்போ புரியக்காக சொல்கிறேன். கும்ப வீட்டில் இருந்து மீன வீட்டில் போய் பாலை காய்ச்ச போகிறாரு. என்னைக்கு போகிறாரு அப்படின்னா 6/3 போகிறார். இப்போ 15/3 என்ன செய்கிறாரு, பூமி பூஜை பண்ணியாச்சு. இடம் நமக்கு சொந்த இடம் தான். அது
ஆனால் சொந்த இடத்துல போய் நம்ம இது சோறு வாங்கி சாப்பிட முடியுமா? குடி போக முடியுமா? இல்லை படுத்து தூங்க முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இடம்னு சொல்லிக்கலாம், ஐயா இடம் தான் வாங்கி போட்டாச்சு, பூமி பூஜை பண்ணியாச்சு, இடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றுமே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி சனியோட பார்வை மீனராசிக்காரர் படுமே தவிர அது முழுமையாக அடைவதற்கு நீங்கள் 6/3/2026 வரைக்கும் காத்து கொடுக்க வேண்டும், காத்திருக்கணும். அப்போ வைப்ரேஷன் இருக்குமா? இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதனுடைய தாக்கங்கள் இருக்கும். அந்த தாக்கம் பேர் அழிவாக இருக்காது, பேரழிவாக தான் இருக்கும். நேரடியாக பேசுகிறதுக்கும் ஃபோனில் பேச வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி வச்சுக்கோமே. சில விஷயங்கள் நம்ம நேரில் பேச முடியாது, ஃபோனில் பேசுவோம். சில விஷயங்களில் ஃபோனில் பேசுவோம், நேரில் பேசுவோம். அந்த மாதிரி அப்போ சனி பகவான் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையிலே இந்த 15/3/2022 அருமையான வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு அள்ளி வழங்க போகிறார் இந்த சனி பகவான். ஏன்னா ரிஷபராசிக்கு ராஜயோகாதிபதி. ஏற்கனவே ரிஷபத்தில் உங்களுக்கு யார் இருக்கா? குரு இருக்கார். அந்த குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்து சிறப்பான பலன் பொதுவாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் சின்ன சின்ன அதாவது எப்படி சொல்ல, சுப விரயங்கள் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நிறையா சம்பாதி பண்ணுவீங்க, அந்த சம்பாத்தியம் பண்ண ஒரு பிளான் பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு பிளான் பண்ணுவீங்க, அந்த ஒரு பிளான் மாறிப்போம். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய செலவாக தான் இருக்கும் முறைய. அதனால் உங்களுக்கு எந்த மன உபாதை கிடையாது. இப்போ பிள்ளைய கல்யாணம் முடித்து கொடுக்குறோம், பிள்ளை நம்மகிட்ட சந்தோஷமாக இருந்துச்சு, ஆனால் வெளியே கொடுக்கும்போது அது கொடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. அந்த கண்ணீருக்கு ஆனந்த கண்ணீர் பேர். பரவாயில்ல, இப்படி நம்ம பிள்ளை கல்யாணம் முடிச்சு போனால் தானே நம்ம பேரம்பேத்தியை பார்க்க முடியும். அப்படிங்கும்போது அது ஒரு ஆனந்த கண்ணீர். அதாவது இன்பமும் துன்பமும் கலந்த கண்ணீர். பார்த்தீங்களா? இன்பமான கண்ணீரும் கிடையாதுங்க, அது துன்பமான கண்ணீரும் கிடையாது, ரெண்டும் கலந்து வருங்க. அந்த மாத கண்ணீர் இந்த கல்யாணம் முடித்து அப்பா அம்மாவுடைய அந்த இடத்துல உள்ளவங்க தான் அது முழுமையாக தெரியும். ஆமாம், நல்லா சொன்னேன் அப்படிம்பாங்க. அதனே இன்பம் துன்பமும் அதுக்கு அனுபவிச்சாதான் ஏன் தெரியும். கசப்பும் இனிப்பு ஒன்று போல இருந்தால் அது சுவை எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி சுவையை உணரக்கூடியவர்கள் தாய் தகப்பனர்கள். பெண்ணை கல்யாணம் முடித்து மாப்பிள்ளைக்கு அனுப்பும்போது அந்த எண்ணம் இருக்கும். அப்படித்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்திருக்குமே தழிய, முழுமையாக அடைவதற்கு நீங்கள் 15/3 முழுமையாக அடையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைத்துவிடும். அதில் மாற்று கருத்து கிடையாது. என்னங்க அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலிருந்து அவர் குரு வீட்டில் போய் உச்சம் பெறுகிறார். குரு அவர் வீட்டில் இருக்கார், அவர் இவர் வீட்டில் இருக்கார். அப்போ எப்படி இருக்குங்க? அருமையான யோகம் இருக்கும். அந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற மாதிரி, குண்டாம சமைச்சு சொல்லுவோம், அந்த மாதிரி 2 பேருக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். 2 பேரும் குரு பகவான் தான். அவர் தேவகுரு, வேறு அசுரகுரு. அப்படிங்கப்ப 2 பேருக்குமே சிறப்பாக இருக்கும். முதல்ல சுப நிகழ்ச்சிக்கு அடித்தளம், 2வது பண வரவுங்க, அள்ளி கொட்டுங்க, எந்த மாற்றம் கிடையாது. நல்ல வெளிநாட்டு போகக்கூடிய யோகங்கள், நல்ல ஒரு ஜாப்பு, வேலை ஜாப்பில் ஒரு சால்ரி கூடுறது, இப்போ பொறுப்புகள் உங்களுக்கு ஒரு மேனேஜர் போஸ்ட்லேருந்து துணை ஒரு பதவி மாதிரி கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கும். உடலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் சின்ன சின்ன நோய்கள் வந்தனால அதெல்லாம் 15/3 கொஞ்சம் அதில் ரிலீஃப் கிடைக்கும். உறவினர்கள் உங்கள்கிட்ட ஒட்டி வருவார்கள். திருமணமாகாத ஆண் பெண்கள் திருமணமாகக்கூடிய காலங்கள், குழந்தை வாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். லாபஸ்தானம், வீடு வாங்குறவங்க கண்டிப்பாக இப்போ சொன்ன மாதிரி வீடு, இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. பழைய கடன் பிரச்சனையை தீர்த்து நல்ல ஒரு வரவு செலவாக இந்த 15/3/2025 உங்களுக்கு நடைபெறும். அது பார்த்திங்கன்னா புரட்டாதி 1ஆம் பாதம் சனிப்பெயர்ச்சி வச்சுக்கிறோமே. அதாவது சனிப்பெயர்ச்சி முழுமை அடையவில்லை, இருந்தாலும் அட்வான்ஸ் போட்டாச்சு. மீனராசிக்கு வரப்போகிறேன், ஏன் பால் காய்ச்ச போகிறேன் அப்படின்னு அவர் தேதி குறிச்சிட்டார். இன்னும் கல்யாணம் முடிக்கலை. சொல்லுவாங்கள்ல, திருமணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போது பொண்ணை பார்த்தாச்சு, பிடிச்சி போச்சு, பேசி முடிக்கும் போது சொல்லுவோம், ஐயா மண்டபம் கிடைக்கல, 6 மாதம் ஆகும். சரி என்ன செய்வோம், உறுதி பண்ணிக்கிடுவோம்யா அப்படிம்பாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாரு சனி பகவான், உங்கள் இடத்துக்கு வரதை உறுதி பண்ணிட்டார். அந்த உறுதி பண்ணியோட தாக்கம் உங்களுக்கு இருக்கும். அந்த தாக்கம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அருமையான அதிர்ஷ்ட வாய்ப்பு. ஏன் அப்படின்னா 9க்கு 10 அவர் தான்.
நல்ல லாபஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. அருமையான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு. உதாரணம் சொல்லப்போனால் மாதர்களால், அதை பெண்களால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் அரிய வாய்ப்பும் உங்களை தேடி வரும். அது பெண் யாருன்னா இருக்கலாம், எப்படி சொல்லலாம்னா அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய அதிக நட்பு உள்ள நண்பர்களுடைய மனைவியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் அந்த மாதர்களால் உங்களுக்கு மாற்றமும் ஏற்றமும் உண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அடுத்து உங்கள் ராசினா 2ஆம் இடம் புதன். புதன் வீட்டில் யார் இருக்கா அப்படி பார்க்கும்போது புதன் வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்காரு. அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துல சகோதரர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடைக்கும். ஒரு நல்ல காரியம் நடத்தி 2 பேர் சண்டை போட்டு வந்துருப்பீங்க, அது கடைசியில் அந்த நல்ல காரியத்தை போய் சேர்ந்து விடுப்பா அப்படின்னு சொல்லி பேசி உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமைகள், ஒரு இதெல்லாம் சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய காலங்கள் வருது. அடுத்தபடியாக 4ஆம் இடத்துல சந்திரன். தாய்க்கு சின்ன சின்ன உடல் உபாதை வரத்தான் செய்யும். இருந்தாலும் அது தாய்க்கு அந்த உடலில் சில முன்னேற்றங்கள் காணப்படும். 5ஆம் இடத்துல கேது. அப்போ பிள்ளைகள் பிரிஞ்சனால ஒரு நன்மை உண்டாகும். உடல் உபாதைகள் வரும். அந்த உடல் உபாதைகள்லேயும் ஒரு நன்மை கிடைக்கும். சொல்லுவாங்கள்ல, ஒன்றை இழந்தவனை குருவம்ல, அந்த மாதிரி. அப்போ 5ஆம் இடத்துல கேது. உங்கள் லக்னத்துக்கு கேது உங்கள் ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி கேது யோகாதிபதி தான். ஒரு ரிஷபராசிக்காரர்களுக்கு அது கெடுக்க மாட்டார். அதனால் ஒரு ஒன்றை எடுத்து ஒன்றை கொடுக்குறது அவர் சரி. அடுத்து 6, 7, 8, 9, 10ஆம் இடத்துல போய் சனியும் சூரியனும் உட்கார்ந்துருக்குறாங்க. அதை கும்பத்தில் இருக்காங்க. அப்போ சனி பகவான் உங்களுக்கு யோகா, சூரியனும் உங்கள் லக்னத்தை பொறுத்தவரை யோகாதிபதி சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த வீட்டில் தான் சந்திரன் உச்சம் பெறுகிறார். சுக்கிரன் ஆட்சி பெற்று சந்திரன் உச்சம் பெறனால சூரியனும் உங்களுக்கு நல்ல ஒரு தலைமை ஸ்தான பொறுப்பையும் தலைமை வகிப்பையும் தந்து அருள்வார். 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு சுக்கிரன் அருமையாக இருக்குங்க. இந்த 3 பேர் உங்களுக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு தாங்க அடித்தது ஜாக்பாட். 2005 புத்தாண்டு பலனும் அருமையாக இருக்குது. சனிப்பெயர்ச்சியில் புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வரும்போதும் உங்களுக்கு அருமையான பலனை அள்ளி வழங்குறாரு. போகத்திலும் சரி, யோகத்திலும் சரி, புத்தியிலும் சரி, உறவு முறையிலும் சரி, ஃபினிஷிங் நல்லா இருக்கியா அப்படிங்கிற உங்களுக்கு நல்ல பேர் மதிப்பெல்லாம் நல்லா உயருங்க. இது வரைக்கும் கஷ்டப்பட்டவங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 15/3/2025 உங்களுக்கு நல்ல அரிய வாய்ப்பு. விட்டு பிரிந்தவர் சேரக்கூடிய காலங்கள், தொட்டது தொடங்கும், குலதெய்வம் அனுக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் நீங்கள் மனசுக்குள்ள ஆசை தேக்கி வந்த ஆசைகள்லாம் நிறைவேறியும். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு 95% அற்புதமான பலன், அதிர்ஷ்டம் தரும் யோகங்களை உங்களை மனமகிழ்ச்சியோடு வாழ்த்தி வரவேற்கிறோம். புத்தாண்டும் வாழ்த்தும், சனிப்பெயர்ச்சி புரட்டாதி 1ஆம் பாதம் வாழ்த்தும் உங்களுக்கு வாழ்க்கையில் செல்வச் செழிப்பை அள்ளித்தரும் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி.